ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி போற்றி. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று சர்வ அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்று காலை 8:28 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று காலை 6:08 வரை சதி நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:19 வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். உழைப்பால் உயரும் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பகவான் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்துன்னா பாசிட்டிவான ரிசல்ட் கூடுதலாக கிடைக்கும். தம்பதிகளிடையே அமைதியான நாளாக இருக்கும். மனசில் இருந்த சில சங்கடங்கள் விலகும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானால் தொழிலில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த விஷயத்தை அப்படி பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதை இமிடியேட்டாக பண்ணுற மாதிரி சில சூழ்நிலை அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோல்டு சில்வர் அடகு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களையும் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். உங்களுக்கு சனி பகவானால் சில தடைகள் தாமதங்கள் வரக்கூடும். ரொம்ப அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு சில பேர் ட்ரீமோட இருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்தால் இரவு நேர பிரயாண பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்தரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்கிறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, பூசம் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமை நிதானம் தேவை. அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். விரயங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு சில பேருக்கு திடீர் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்களிலும் கவனம் தேவை.
மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் உண்டு என் வேலையில் இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கூடுதல் அக்கறை தேவை. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயங்களில், அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான ஜாப்ல இருக்கிறவங்க, மெடிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போங்க. தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாள். சந்திர பகவானால சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த உதவி சில பேருக்கு வந்து சேரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, குருவின் பார்வை இருக்கிறதுனால காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்கணும். அதே மாதிரி காதல் விஷயத்தில் காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு பாசிட்டிவான நல்ல நியூஸ் வருவதற்கு வாய்ப்புள்ள அற்புதமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சில விஷயங்கள்ல பொறுமை நிதானம் தேவைப்படும். சந்திரனால மனசுல வந்து சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்லம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சூரிய பகவானால் மனசுல சில சங்கடங்கள் குழப்பங்கள் வரும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து இப்போ அர்த்தாஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில பேருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா குரோசரி, மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, அரிசி ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மில் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேஷனர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஹோம்ஒர்க்கு அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய பாடங்கள்லாம்
பெண்டிங் வைக்காமல் இமிடியேட்டாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகரம் ராசி அன்பர்களே, ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 7.5 சனி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் முடிஞ்சு போச்சு, திருக்கணித பஞ்சாங்கப்படியும் முடிஞ்சு போச்சு. அதனால் சுபகாரியங்கள் மங்களகாரியங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புள்ள காலமாக இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ரீசனால் நின்று போயிருக்கும், அது நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருந்த சில தடைகள், எதிரி தொல்லை, போட்டி, பொறாமை இதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புள்ள காலமாக இருக்கும். முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் சேரும். ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். பொருளாதாரம், அதாவது மணி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட் சம்பந்தமான, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி என்பர்களே, சனி பகவானால் அப்பப்போ ஆரோக்கியத்தில் சில சங்கடங்கள் போகும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, விவசாயிகளுக்கெல்லாம் ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆண்கள் மறதியால் சில பிரச்சனைகள் வரக்கூடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிரயாணங்கள், பயணங்கள் போது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. வில்லம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.